Hi, this is Santosh. So, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2021 இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாகிங்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பிளாகிங்னா என்ன அப்படிங்கிறது இன்னமும் தெரிய மாட்டேங்குது. அதில் எப்படி நம்ம காசு சம்பாதிக்கிறது, அது என்னது ஆக்சுவலி, எப்படி நம்ம ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? சரி வாங்க. இப்போ பிளாகிங்னா என்ன? பிளாகிங்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுறீங்க, அது மக்கள் ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பிளாகிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். இது நான் எந்த ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுறேன்? வீடியோ ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்க? இது பார்க்குறது. இப்போது பிளாகிங்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, ஆனால் டைப் பண்ணுவாங்க, அதாவது ரிட்டன் ஃபார்மேட்டில் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதை மக்கள்கிட்ட போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை படிப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ரிட்டன் ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பிளாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இந்த பிளாகிங் எதுக்காக பண்ணுறாங்க மக்கள்? இந்த பிளாகிங் மோஸ்ட்லி காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இதில் சில பேர் பேஷனுக்காக பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் பீப்புள் காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் இந்த பிளாகிங் நம்ம எதுக்காக பண்ணணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போது நான் எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, பிளாகிங் நாலேஜோ இல்லை ஏதாவது இருக்குது. சரிங்களா? இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எந்த ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணுறேன்? வீடியோ ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் இதே நாலேஜை நான் ரிட்டன் ஃபார்மேட்டில் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அதை நீங்கள் படிப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ உங்ககிட்ட என்ன ஒரு நாலேஜ் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. சரிங்களா? அந்த மக்கள் நிறைய பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வருவாங்க. சரிங்களா? அப்போ வரும்போது அவங்களுக்கு சில விளம்பரங்கள் அந்த வெப்சைட்டில் காமிக்கப்படும். இப்போ கூட நீங்கள் கூகுளில் போங்க, ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுங்கள். அதை பண்ண உடனே அந்த ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கிளிக் பண்ணுங்கள், அதில் விளம்பரம் காமிப்பாங்க. ஸோ அந்த விளம்பரத்தை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெப்சைட் ஒன்றுக்கு காசு போகும். இதுதான் இந்த ஃபார்மேட்டில் தான் எல்லாமே ஒர்க் ஆகுது பிளாகிங் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த விளம்பரம் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஆட்சன்ஸ் அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அதில் நம்ம போய் சில அப்ரூவலாம் வாங்கணும். அதுக்கடுத்து ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை நம்ம வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் விளம்பரங்க ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சில பேங்க் டீட்டெயில்ஸ் அண்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அவங்களோட மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்பிள் தான். சரிங்களா? இது பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த பிளாகிங் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட் இருந்தாலே போதும். இன்னும் இதில் என்ன அப்படின்னா, பிளாகர் இருக்குது. பிளாகர் மூலமாக கூட நீங்கள் பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 500 rupees 600 rupees டொமைனுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, அதுக்கடுத்து நீங்கள் பிளாகிங்கில் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் அதில் உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதனால் இந்த உலகத்தில் 95% மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ட்ப்ரெஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக இருந்தீங்க அப்படின்னா, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 4500 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கான வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு நாலேஜ் இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் இண்டெக்ஸ் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா, மக்கள் அதில் வருவாங்க. வந்த உடனே உங்கள் வெப்சைட்டில் விளம்பரங்கள் இருக்கும். ஸோ அதை பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகும். இப்படி தான் இந்த பிளாகிங் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மானிட்டைசேஷன் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பிளாகிங் அப்படின்னா நீங்கள் ஆட்சன்ஸ் மூலமாக மட்டும் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னா அது கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, அப்புறம் பெய்டு போஸ்ட் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பேனர் ஆட்ஸ் மூலமாக வேறு ஒரு கம்பெனியோட பேனர் ஆட்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி சம்பாதிக்கலாம். ஸ்பான்சர்ட் போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். உங்களோட வெப்சைட் ஒன்ஸ் ரேங்க் ஆகிடுச்சு, நல்ல டிராஃபிக் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க உங்கள் வெப்சைட்டுக்கு அப்படின்னா, நிறைய கம்பெனிஸே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இமெயில் கொடுத்துருப்பீங்களே காண்டாக்ட் டெஸ்ட்டில். ஸோ அது மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறையவே காசு சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ நான் சில மந்த்தாக நான் வீடியோஸ்லாம் ரெகுலராக போடுறதில்ல. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, எனக்கு வேறு சில ஒர்க்லாம் இருந்துச்சு, வேறு சில கிளைண்ட் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் சில வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, சில பேருக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு பிளாகிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் அதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்டில் நான் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஆல்ரெடி பிளாக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்னோட சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப பேசிக்கான சில ஸ்டெப்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸில் நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ க்ரியேட் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் சிம்பிளாக நான் சொல்கிறது அந்த கண்டென்ட் நீங்கள் எழுத போகிறீங்க, எஸ்இஓ பண்ண போகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து ரேங்க் ஆகும். நிறைய மக்கள் இந்த பிளாகிங் மூலமாக மாதம் 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து நான் சும்மா சொல்கிறதுக்குன்னு சொல்லலை. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் பிளாகிங் மூலமாக இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். கோராலேருந்து நிறைய வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு சில ஆர்டிகல்ஸ்லாம் கிடைக்கும். சரிங்களா? நல்லா சம்பாதிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நான் என்னோட வெப்சைட்டில் தமிழில் தான் பிளாக் ரைட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா தமிழக மக்களுக்கு இன்னும் அந்த பிளாகிங் நாலேஜ் கிடையாது. சரிங்களா? அதனால தமிழ் மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னோட வெப்சைட்டில் தமிழ்லேயே பிளாக் ரைட் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ இன்னும் சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வெப்சைட் இங்கிலீஷில் இருந்து மல்டி லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. லைக் தமிழில், அப்புறம் வந்து மலையாளம், ஹிந்தியில், தெலுங்குல, கன்னடத்தில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரீஜனல் பீப்புள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், இங்கிலீஷ்லாம் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. தமிழில் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே தமிழில் ரொம்ப தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிளாகிங்னா என்ன, இந்த மாதிரி என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? என்னோட வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர்.